அன்னை தமிழ் மொழியே அடியேன் வணங்குகிறேன். உன்னை புகழ்வதினால் உயர்வு கிடைக்கிறது. இந்த மண்ணை பார்க்கிறேன் மாயையால் அழிகிறது. தன்னன் தமிழ் மொழியில் தாகமாய் பேசிட்டால் கன்னத்தில் அறைந்தது போல் கடுப்பாய் பார்க்கிறார். ஆனாலும் தமிழே அழிவு உனக்கில்லை. களப்பிரர்கள் காலத்தில் உன்னை காணாமல் செய்வதற்கு குழப்பவாதிகள் பல குதர்க்கத்தை செய்த போதும் முத்தமிழாய் வடிவெடுத்து முகிழ்த்து வந்தவள் தாயே, இந்த கலியுகத்திலா நீ காணாமல் போய்விடுவாய். பொதிய மலை பிறந்தவளே, தெற்கு நோக்கி புறப்பட்டு வந்தவளே, குதித்தே ஓடும் நதிகளிலும் நடப்பவளே, தன்னுள் ஈர்க்கும் நாதமென மிளிர்பவளே, அவ்வப்போது புதிதாக மலர்பவளே, புலவர் நாவில் புன்னகையை உதிர்ப்பவளே, ஒளி கொடுக்கும் கதிரொளியாய் ஒளிர்பவளே, பெருமை பேசும் காப்பியங்கள் கண்டவளே, வணங்குகின்றேன். சிந்தனையில் உயர்ந்தவளே, ஞாலம் எங்கும் சிறப்பாக கலந்தவளே, யாப்பசைவில் சந்தத்தில் மிதப்பவளே, 11 நூலை சாராக்கி தந்தவளே, மொழிகள் தம்முள் முந்தியுமே நிற்பவளே, முன்னை இங்கே முகிழ்த்து நிலை பெற்றவளே, நித்தம் என்றன் சிந்தையிலே உரைபவளே, ஏற்றம் கொண்ட செந்தமிழே, சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். டிடி தமிழ், டிடி தமிழ், இது அன்னை தமிழை பாடி வரும் தமிழ். அறிஞர்கள் ஒன்றாய் கூடி வரும் தமிழ். சென்னை தொலைக்காட்சியாய் இருந்த போதே இது தமிழின் அன்னை தொலைக்காட்சி. கவியரங்கம் காலாவதியாகி வரும் காலத்தில் புவி போற்றும் பாரதிக்கு பொற்புடைய கவியரங்கை செந்தமிழில் நடத்தி சீர்த்தி காணும் டிடி தமிழை நம் தமிழில் வாழ்த்துகிறேன், நாவார போற்றுகிறேன். இங்கே இருப்பவர்கள் யார் தெரியுமா? இங்கே அரங்கத்திலே இருப்பவர்கள் யார் தெரியுமா? கரம் குவித்து சொல்லுகின்றேன், கன்னித்தமிழின் அருமை புரிந்தவர்கள் இவர்கள். கவி பாரதியின் காட்டாற்று வெள்ளத்தை அறிந்தவர்கள், வண்ணத்தமிழின் வாசம் தெரிந்தவர்கள், வளமார் கவிதையின் நுட்பம் புரிந்தவர்கள், எண்ணமெல்லாம் தமிழ் மூச்சாய் ஏற்றம் காண்பவர்கள். எப்போதும் தொடர்ந்திங்கே அவை சிறக்க வருபவர்கள், அவை நிறைக்க வருபவர்கள். கண்ணல் கவியரங்கில் பங்கேற்க வந்திருக்கும் முன்னிருந்த அவையோரே, முத்தமிழால் வணங்குகின்றேன். பாட்டரசர் பாரதிக்கு முன்பாக தமிழின் சிறப்பை பற்றி சில வரிகள். கடன் வாங்கி பிழைத்த மொழிகள் பல உண்டு, கடன் வாங்கி பிழைத்த மொழிகள் பல உண்டு, இடம் மாறி இடுப்பொடிந்த மொழிகள் பல உண்டு, சடம் போல சட்டென்று செத்த மொழிகளும் இங்குண்டு, திடம் ஒளிந்து தினம் அழிந்து தீய்ந்து போன மொழிகளும் நாளும் உண்டு. தடம் மாறாமல் தடுமாறாமல் தலை தோங்கும் உலக மொழி எங்கள் தங்கத் தமிழ் மொழி, நம் அன்னை தமிழ் மொழி. கவிஞர்களே, பாட்டுப்புலவன் பாரதி ஏட்டுப்புலவன், எழுத்துப்புலவன், சீட்டுப்புலவன், சீற்றப்புலவன், கூட்டுப்புலவன், பாட்டுப்புலவன் மட்டுமில்லை பாரதி. எழுதுகோள் ஆயுதத்தால் எதிரிகளை விரட்டிய வேட்டுப்புலவன், எடுத்து காட்டுப்புலவன், பாரத நாட்டுப்புலவன் பாரதி. அறிவிலே கடற்பரப்பு வங்கம் பாரதி, அறிவிலே கடற்பரப்பு வங்கம், அஞ்சாத உள்ளத்தில் சிங்கம், பரிவினில் பாசத்தில் தங்கம் பாரதி, பாரினிலே அவன் புகழ் தங்கும், கருணையில் பால் போல் பொங்கும், கனிமொழி கவின்மொழி அவன் அங்கம், பெருமையில் அவன் கவி எங்கும், பேசுமே நிலையாய் தமிழ் சங்கம். 10ஓடு 11 இத்தோடு இது என்று மெத்தனமாய் கவிதையினை மேதினிக்கு சொல்லாமல் குத்தீட்டி சொல்லால். பாரதி எப்படி தெரியுமா? குத்தீட்டி சொல்லெடுத்து கொடுமையினை அழிப்பதற்கு மத்தாப்பாய் கவிதை தந்த மகத்தான கவிஞன் பாரதி.
காட்டாற்று வெள்ளமென கவிதை வேகம். பாரதியிடம் காட்டாற்று வெள்ளமென கவிதை வேகம், கண்ணல் தேன் பாகெனவே சொல்லின் தாகம், தீட்டிய கூர் வாழெனவே ஒளிரும் சொற்கள், தீமைகளை வீழ்த்துகின்ற கவனின் கற்கள், வாட்டமுளோர் வாழ்வு பெற வசந்த பாதை, வண்டு வந்து தேன் குடிக்கும் கவிதை போதை, பாட்டினிலும் ஏட்டினிலும் நிறைந்த எங்கள் பாட்டரசர் பாரதிதான் என்று சொல்வேன். சொல்லுக்கு சொல்லழகு சொக்க வைத்து பாடியவன். எப்படி? சொல்லுக்கு சொல்லழகு சொக்க வைத்து பாடியவன், வில்லுக்கு நானாக வீரமுடன் ஆடியவன், உள்ளத்தில் உண்மையினை ஊர் ஊராய் தேடியவன், தெள்ளுதமிழ் இன்பத்தை தினந்தோறும் நாடியவன், எட்டி வந்த சாதியினை எட்டி எட்டி உதைத்தவன், எட்டி வந்த சாதியினை எட்டி எட்டி உதைத்தவன், சுட்டும் நல் விழிகளிலே சுதந்திரத்தை விதைத்தவன், பட்டினியால் வாடுவோரை பார்த்து மனம் பதைத்தவன், பட்டினியால் வாடுவோரை பார்த்து மனம் பதைத்தவன், கெட்ட குணம் படைத்தோரின் கீழ்மைகளை சிதைத்தவன், தலைப்பாகை தான் அணிந்து தலை நிமிர நின்றவன், தலைப்பாக பல எழுதி தரணியையே வென்றவன், கலைப்போதை தலைக்கேற கவி பாடி சென்றவன், கலைத்தாயாம் சரஸ்வதியே என் நாவில் என்றவன், கலைத்தாயாம் சரஸ்வதியே என் நாவில் என்றவன், கிட்டும் விடுதலைக்கு கிளர்ச்சிகள் செய்தவன், கிட்டும் விடுதலைக்கு கிளர்ச்சிகள் செய்தவன், கொட்டும் உடுக்கினிலும் நல்ல காலம் பெய்தவன். குடுகுடுப்பையில் கூட நல்ல காலம் பிறக்குதுங்க. அட்டூழியம் அழிக்க ஆர்ப்பரித்து வைதவன், அட்டூழியம் அழிக்க ஆர்ப்பரித்து வைதவன், ஒட்டும் பல சந்தத்தில் உயர் கவிதை நெய்தவன், ஞாலத்து மொழிகள் பல நயம்பட கற்றவன், சீலத்தில் செந்தமிழே சிறந்ததென்று உற்றவன், காலா என் முன்னே வாடா என்ற துணிச்சலை பெற்றவன், கரைந்திடாத கவிதை தந்த கொற்றவன், காக்கை குருவியையும் காதல் கொண்டவன், பார்க்கும் திசையெல்லாம் பரவசத்தை கண்டவன், தீக்குள்ளே விரல் வைத்து தீண்டும் இன்பம் விண்டவன், பூக்குள்ளே பூகம்பமாய் புகழ் பூக்கும் தொண்டவன், தொண்டு அவன், பாப்பா பாட்டிலும் பண்பினை ஊட்டியவன், காப்பதற்கு பராசக்தியின் காலடியை காட்டியவன், ஈர்ப்புமிக்க சொல்லெடுத்து இதயம்பல ஈட்டியவன், வார்ப்புக்குள் ஒன்றுபட வெற்றி கொடி நாட்டியவன், பழையவற்றை பொசுக்கிவிட்டு புது வழிகள் அமைத்தவன், இளையவரை ஒன்றிணைத்து புதிய பாரதம் சமைத்தவன், அலைகடலை நதி நீரை அன்பாலே இணைத்தவன், கலைகளையும் காதலினால் கனிவோடு பிணைத்தவன். கவிஞர்களே, சொற்புதிது பொருள் புதிதாய் சோதியினில் கலந்தவன், சொற்புதிது பொருள் புதிதாய் சோதியினில் கலந்தவன், நற்றமிழில் அறிவியலை நாள்தோறும் அளந்தவன், வற்றாத அறிவாலே வரலாற்றை பிளந்தவன், உற்றதமிழ் கவியாக உறவுகளையே இழந்தவன், உற்றதமிழ் கவியாக உறவுகளையே இழந்தவன், கார்மேக கண்ணனை கசிந்துருகி பணிந்தவன், குவளை கண்ணனை நண்பனாக்க துணிந்தவன், தேசபக்தி தெய்வபக்தி பாடல்களால் கனிந்தவன், ஆசுகவி பேசுகவி பட்டம்பல அணிந்தவன், முறுக்கு மீசைக்குள் முகத்தினையே பதித்தவன், முறுக்கு மீசைக்குள் முகத்தினையே பதித்தவன், சுருக்கென நறுக்கென வார்த்தைகளை விதித்தவன், கிறுக்குமதி படைத்தோரை பார்த்து பொறுக்குதில்லையே என்று கொதித்தவன், கிறுக்குமதி படைத்தவரை பார்த்து பொறுக்குதில்லையே என்று கொதித்தவன், நெருக்கமுடன் இருந்திட்ட விடுதலை வீரர்களை மதித்தவன். இனி கவிஞர்களை அழைப்போம், இனி கவிஞர்களை அழைப்போம். நால்வர் நான்மணி மாலையாய், நால்வர் நான்மணி மாலையாய், நாற்பொருள் பயக்கும் நற்பயனாய், அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் என்ற வள்ளுவத்தின் எஞ்சாத கோட்பாடாய், நெஞ்சம் நிறை மகிழ்வோடு நிறைவாக வந்துள்ளார். இனி அரங்கம் கவிஞர்களின் வசம், இனி அரங்கம் கவிஞர்களின் வசம், காட்டுவார்கள் தமிழ் புலமையை இது நிசம்.
இது கவிஞர்களின் வசம். இனி அரங்கம் கவிஞர்களின் வசம். இனி தமிழ் புலமையை காட்டுவார்கள். இது நிசம். அரங்கமே கைதட்டுங்கள், அரங்கமே கைதட்டுங்கள். அன்னை தமிழுக்கு ஈடில்லை என்று முரசு கொட்டுங்கள். முதலில் வருபவர் தீர்க்கதரிசி. பாரதி ஒரு தீர்க்கதரிசி. பின்னால் வருவதனை முன்னாளில் பாடி வைத்த கண்ணான கவிஞன் பாரதி. அவனது தீர்க்கம் இந்தியாவின் மார்க்கம். கவி படிக்க வருபவர் கவிஞர் கல்பாக்கம் ரேவதி. முத்து கருத்தெடுத்து முத்தமிழிலே தோய்த்தெடுத்து கத்துகின்ற கடலெனவே கவி முழக்கம் செய்பவர். பட்டிமன்றம் கவியரங்கில் பவனி வரும் கலைவாணி. பட்டங்கள் பல பெற்ற பண்புமிகு இசைவாணி. புதுக்கவிதைகளில் பல கவிதைகள் புதுக்குபவர். தமிழை நன்றாக மனதிற்குள் பதுக்குபவர். வாசிப்பில் நேரத்தை ஒதுக்குபவர். தனக்கென்று தனி நடையை செதுக்குபவர். கல்பாக்கம் தந்த கவிமகளே வருக, கல்பாக்கம் தந்த கவிமகளே வருக, உன் சொல்வாக்கில் சுந்தர தமிழை தருக. வள்ளுவன் தந்தது தாய்ப்பால், இளங்கோ ஈந்தது முத்தமிழ்ப்பால். கள்ளிப்பால் கொடுத்த பல கவிஞர்களின் மத்தியிலே தமிழ் அள்ளிப்பால் கொடுத்த தனிப்புலவன் எம் கம்பன். பாரதி கவி நெருப்பால், பாரதிதாசன் கவிதை துடிப்பால், உங்கள் பால் கவி பாட வந்த இந்த பெண்பால் பிழையிருப்பின் அன்பால் மன்னியுங்கள். அருமை. எத்தனை மலைகள் இருந்தால் என்ன, பொதிகையில்தானே தமிழ் பிறப்பு. எத்தனை தொலைக்காட்சிகள் இருந்தால் என்ன, பொதிகைக்குத்தானே தனி சிறப்பு. அகத்தியன் தமிழை அகத்திலே வளர்ப்பதற்கு ஒலியும் ஒளியும் காலம் முதல் ஓயாமல் உழைக்கின்ற டிடி தமிழே உன்னை நாடி வணங்குகிறேன். சிறிய தொலைக்காட்சிகளே சீரியல்களை நம்பியிருக்க, சிறிய தொலைக்காட்சிகளே சீரியல்களை நம்பியிருக்க, சீரிய தொலைக்காட்சியாயிருக்கும் டிடி தமிழே உன்னை வணங்குகிறேன். கருப்பு வெள்ளை காலத்திலிருந்தே நாங்கள் காதலிக்கும் அழகினி, கருப்பு வெள்ளை காலத்திலிருந்தே நாங்கள் காதலிக்கும் அழகினி. அழகி போட்டியில் பெரும்பாலும் அம்மாக்களுக்கு இடமில்லை. அழகி போட்டியில் பெரும்பாலும் அம்மாக்களுக்கு இடமில்லை. ஏனென்றால் அம்மாவை விட பேரழகி இல்லை. சின்னத்திரையின் அன்னையே உன்னை வணங்குகிறேன், சின்னத்திரையின் அன்னையே உன்னை வணங்குகிறேன். நயன்தாரா சிவனோடு ஐக்கியமானார். என்னது? நயன்தாரா சிவனோடு ஐக்கியமானார். நாட்டினிலே பல பேர்கள் பைத்தியமானார். வயலெல்லாம் நீராச்சு என்றே சொல்லி, வயலெல்லாம் நீராச்சு என்றே சொல்லி புயலாலே பல பேரும் துயரமுற்றார். பெஞ்சல் புயலாலே பல பேரும் துயரமுற்றார். இத்தனை பிரச்சனைகள் இருக்கும்போது, இத்தனை பிரச்சனைகள் இருக்கிற போது பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை வாலித்திட வந்த நம் நாட்டு கவிஞனுக்கு நடத்துகிறீர் கவியரங்கம். இந்த கவியரங்கில் தலைப்பாகை கவிஞன் பாரதி தலைப்பாக இருக்கின்றான். இந்த கவியரங்கில் தலைப்பாகை கவிஞன் பாரதி தலைப்பாக இருக்கின்றான். தமிழ் பாகை கவிஞர் தலைமையாக இருக்கின்றார். பாரதி ஒரு தீர்க்கதரிசி. அவன் ஆணாய் அவதரித்த கலைவாணி. அவன் ஆணாய் அவதரித்த கலைவாணி. சின்னச்சாமி ஈன்றெடுத்த சினசாமி. அருமை அருமை. பெண்ணடிமை மண்ணடிமை தீர்க்க வந்த எங்கள் குலசாமி. பெண்ணடிமை மண்ணடிமை தீர்க்க வந்த எங்கள் குலசாமி. நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ என்று கலைஞர்கள் சார்பில் கருணை மனு கொடுத்தவன். அவன் ஆணாய் அவதரித்த கலைவாணி. அதனால்தான் வீணையை பற்றியெல்லாம் விவரம் அறிந்திருந்தான். சொல் மணிகள் குவித்து வைத்த அவன் வீட்டில் நெல் மணிகள் இருந்ததில்லை. சொல் மணிகள் குவித்து வைத்த அவன் வீட்டில் நெல் மணிகள் இருந்ததில்லை. ஆனாலும்
எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என்று பாடிய சித்தனவன். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என்று பாடிய சித்தனவன். எப்போதும் அவன் வீட்டில் இருந்ததில்லை பிடி அரிசி. எப்போதும் அவன் வீட்டில் இருந்ததில்லை பிடி அரிசி. ஆனாலும் எல்லா இருட்டும் விலகும் என்று நம்பிய அவன் ஒரு தீர்க்கதரிசி. அருமை அருமை அருமை. தீட்டுக்கு மறுப்பு சொன்ன அக்ரஹார அண்ணலவன். தீட்டுக்கு மறுப்பு சொன்ன அக்ரஹார அண்ணலவன். பெண்ணடிமை பூட்டுக்கு சாவி தந்த பெரியாரின் அண்ணனவன். பெண்ணடிமை பூட்டுக்கு சாவி தந்த பெரியாரின் அண்ணனவன். கிழிந்த கோட்டுக்குள் இருந்தது அவன் ஒல்லியான தேகம். கிழிந்த கோட்டுக்குள் இருந்தது அவன் ஒல்லியான தேகம். ஆனாலும் அவன் பாட்டுக்குள் இருந்ததில்லை என்னாலும் சோகம். இருந்தாலும் அவன் பாட்டுக்குள் இருந்ததில்லை என்னாலும் சோகம். தமிழ் தேனை பருகியும் நரைக்காதிருந்தது அவன் மீசை. தமிழ் தேனை பருகியும் நரைக்காதிருந்தது அவன் மீசை. அனுதினமும் ஆழ்மனதில் செய்திடுவான் காளிக்கு பூசை. கிட்டாத விடுதலையை கிட்டியதாய் பாடியது அவன் தீர்க்க தரிசனம். அன்று கிட்டாத விடுதலையை கிட்டியதாய் பாடியது அவன் தீர்க்க தரிசனம். எட்டாத பனிமலையில் உலவச் சொல்லி நாட்டின் மேல் அவன் கொண்டது பெரும் கரிசனம். இராணுவ வீரன் ஒருவன் தன் மனைவியிடம் இறுதியாக விடை பெற்றான் இப்படி. கண்ணே வா, என்னை இறுக அணைத்துக்கொள். ஒருவேளை அது கூட இறுதி அணைப்பாக இருக்கலாம். கண்ணே வா, என்னை இறுக அணைத்துக்கொள். ஒருவேளை அது கூட இறுதி அணைப்பாக இருக்கலாம். திரும்ப வருவேனா தெரியாது, திரும்பி வருவேனா தெரியாது. பெட்டிக்குள் வருவேனா தெரியாது, அல்லது பெட்டியோடு வருவேனா தெரியாது. தேசிய கொடியை ஏற்றிவிட்டு வருவேனா தெரியாது, தேசிய கொடியை போர்த்தி கொண்டு வருவேனா தெரியாது. என் தாயை பிள்ளைகளை நீ பார்த்துக்கொள், இந்த தாய் நாட்டை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று இன்று இராணுவ வீரன் உலவ அன்றே பாதை அமைத்தவன் பாரதி. வெள்ளிப் பனிமலையின் மீதுலாவுவோம் என்று அவன் கண்டது தீர்க்க தரிசனம். அன்னையை இழந்தபோது பாரதிக்கு வயது 5. அன்னையை இழந்தபோது பாரதிக்கு வயது 5. நினைவு வரும்போதெல்லாம் அழுவான் பார்த்து ஆகாயத்தை. நினைவு வரும்போதெல்லாம் அழுவான் பார்த்து ஆகாயத்தை. செல்லம்மா எனும் பொன்னை மணந்ததனால் புகழ்பெற்று ஆற்றினான் மனகாயத்தை. இன்று காதலிக்கும் பெண்ணையெல்லாம் இளைஞர்கள் கண்ணம்மா என்று அழைப்பதற்கு காரணமானவனே பாரதிதானே. இன்றைக்கு காதலிக்கிற இளைஞர்களெல்லாம் தங்கள் காதலிகளை கண்ணம்மா என்றழைக்க காரணமானவனே பாரதிதானே. வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம், பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும். எட்டயபுரத்து பட்டினி கவிஞன் பாடிய வரிகள் இது. எட்டயபுரத்து பட்டினி கவிஞன் பாடிய வரிகள் இது. மதிய உணவு திட்டம் உதயமானதே பாரதியிடமிருந்து தானே. அதனால்தான் அந்த விருதுநகர் கோமான் முதலில் எட்டயபுரத்தில்தான் இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். நிறைவாக கலைபேசி கவி பேசி வந்த இந்த கவிதான் அலைபேசி வருவதற்கும் காரணமானான். காசி நகர்ப்புலவன் பேசுமுறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்று பாடினான். பாரதி ஒரு தீர்க்கதரிசி. நன்றி, வணக்கம். அருமை. டிடி தமிழ் கடந்து வந்த பாதையை பாடி வைத்தாய் பாங்காக. உடல் காய்ந்து உளம் காய்ந்து போன போதும், ஒரு பிடி அரிசி இல்லாத போதும் மக்களை பாடிய மகத்தான கவிஞன் என்று பக்காவாய் சொல்லி வைத்தாய். செந்தமிழில் சொல்லெடுத்து சிந்தனையில் சரி செய்து உந்தனது முன்னிலையிலே சொன்ன கவிதைகள் அனைத்தும் உலகத்தில் நிலைக்கட்டும், வாழிய பல்லாண்டு. அடுத்து யுகக் கவிஞன் பாரதி. ஒரு மந்திரக் கவிஞன், ஒரு எந்திரக் கவிஞன், ஒரு தந்திரக் கவிஞன், ஒரு சுந்தரக் கவிஞன் என்பதையெல்லாம் மீறி அவன் ஒரு யுகக் கவிஞன்.
பிஜி தீவிலே வேலை பார்த்த இந்தியாவின் கரும்பு தோட்ட தொழிலாளர்களுக்காக கண்ணீர் வடித்த யுகக் கவிஞன், ஒரு ஜெகக் கவிஞன். மாகாளி கண் விழித்தாள் ருஷ்ய நாட்டில் என்று அகண்ட பார்வை கண்ட அற்புத கவிஞன், சொற்பத கவிஞன். பொற்பதத்தை போற்றி பாட முதலில் வந்த கவிஞரை தொடர்ந்து அடுத்து வரும் கவிஞராக வருகிறார் வேலூர் அன்பு. வேலூர் அன்பு ஒட்டுமொத்தமாக அவரிடத்திலே குவிந்திருக்கும் பண்பு, இலக்கிய உலகிலே இவர் மட்டும்தான், யாரிடத்திலும் செய்ய மாட்டார் வம்பு. பூ விரிந்தால் வண்டுபல உள் நுழைந்து பூ இதழை நீவி விட்டு தேன் குடிக்கும். பா விரிந்தால் பாட்டோடு பண் சிறக்கும். பனி விரிந்தால் பசும் புல்லில் முட்டை தோன்றும். கா விரிந்தால் விலங்குகட்கோ இல்லம் சேரும். கவியுலகிலும் பேச்சுலகிலும் வலம் வரும் எங்கள் அன்பு நா விரிந்தால் நட்சமுளோ மடை திறக்கும். அதில் நதி போல பல கவிதை பெருக்கெடுக்கும். கவிஞரே வருக, உங்களுக்காக தர இருக்கிற கைதட்டுகளை எல்லாம் பெறுக. என் தாயே தமிழே, எச்சில் நாவில் நீ பிறந்தாலும், எச்சில் நாவில் நீ பிறந்தாலும் உன்னிடத்தில் எச்சில் ஒட்டுவதில்லை. அன்னை தமிழே, உன்னை வணங்குகிறேன். அன்று பொதிகையிலே பிறந்தவளே, இன்று டிடி தமிழாய் வாழ்பவளே, உனக்கு என் வணக்கம். கரை நாயகனை நுரை மலர் தூவி வணங்குவாள் கடல் கன்னி. கரை நாயகனை நுரை மலர் தூவி வணங்குவாள் கடல் கன்னி. நட்சத்திர மலர்களை தூவி நிலவை வணங்கும் இரவு. வார்த்தைகளை தூவி தமிழே உன்னை வணங்குகிறேன். வந்து என் நாவில் நடனமிடு. கவியரங்க தலைவர் டிடி தமிழில் மையம் கொண்டிருக்கிற தமிழ் புயலே, டிடி தமிழில் மையம் கொண்டிருக்கிற தமிழ் புயலே, நீ பென்சில் புயல் அல்ல பென்சில் புயல். நீ பென்சில் புயல் அல்ல பென்சில் புயல். நீ உன் கவிமழையில் நனையத்தான் காத்திருக்கிறார்கள் நேயர்களும் அங்கு ஒரு தாயர்களும். அவையோரே, இங்கே தமிழ் புயல் வந்ததென்று உங்கள் காதுகளுக்கு குடையாக கையை பிடித்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் காதுகளுக்கு குடையாக கையை பிடித்துக் கொள்ளாதீர்கள். இதோ தலைப்பாகை கவிஞனை பாட வந்த தலைமைப்பாகை கவிஞன் நீ. தலைப்பாகை கவிஞனை பாட வந்த தலைப்பாகை கவிஞன் நீ. பாகை கண்ணதாசன். மரபு கவிதை அனைத்தும் உனக்கு அத்துப்படி. வெங்கல குரல் எடுத்து மங்கள சொல்லெடுத்து அரங்கில் இவன் பாடும் நேர்த்தி. அன்னை தமிழுக்கு நாடும் சேர்க்கும் கீர்த்தி. அன்னை தமிழுக்கு நாடும் சேர்க்கும் கீர்த்தி. கவியரங்கில் எப்பொழுதும் தலைவா, கவியரங்க தலைவா கண்ணதாசனு, யுக கவிஞனை பாட சொன்ன என் சக கவிஞன் நீ. யுக கவிஞனை பாட சொன்ன என் சக கவிஞன் நீ. கவியரங்கில் எப்பொழுதும் உன் கொடிதான் பறக்கிறது. கவியரங்கில் எப்பொழுதும் உன் கொடிதான் பறக்கிறது. அதனால் தான் நீ கோட்டை ஊரில் குடியிருக்கிறாய். அதனால் தான் நீ கோட்டை ஊரில் இருக்கிறாய், தேவகோட்டையில் இருக்கிறாய். பந்து நிலாவுக்கு பாதகம் வராமல் நட்சத்திரம் உள்ளெடுக்கும் நவயுக எழுத்தாணிகளோடு சூரிய விழிக்கு சுடர் புருவம் தீட்டும் அஞ்சன கவிதைகளின் அணிவகுப்பு நடக்கிறது. நயம் வரும் கவிதையின் சுயவரம். பாரதி தமிழுக்கு வந்த புதுவரம். நட்சத்திர கவிஞர்கள் நடுவே, அவையோரே, நட்சத்திர கவிஞர்கள் நடுவே நான் ஒரு மின்மினி கவிஞன், மினி கவிஞன். தனிக்கவிஞன் என்று என்னை தவிக்க விட்டு விடாதீர்கள். அவ்வப்போது கரசேவை செய்து என்னை ஆதரிகள். வெள்ளை இருட்டை விரட்ட மின்னல் சவுக்கெடுத்து எடுத்த மீசை பாரதியின் பாட்டு தேர் உலா இது. வெள்ளை இருட்டை விரட்ட எழுத்து மின்னல் சவுக்கெடுத்த மீசை பாரதியின் பாட்டு தேர் உலா பவனி இது. கவியரங்கம் காண வந்த செவி அரங்குகளுக்கு என் சிந்தைகுளிர் வந்தனங்கள். என் இருக்கை வேண்டுவதெல்லாம் என்ன தெரியுமா? உங்கள் இருக்கையின் சேவைதான். முண்டாசும் முறுக்கு மீசையும் சுடர்விடும் கண்களோடு பாரதி தமிழ் எழுத வந்த பிறகுதான் மெல்லிய தமிழுக்கு மீசை முளைத்தது.
பாரதி யார் தெரியுமா? அன்று கந்தலாய் அடிமை தேசத்தில் கந்தலாய் கிடந்த பாரத அன்னைக்கு மூவண்ண முகூர்த்த சேலையை தன் பாட்டுத்தறிகளால் போட்டு தந்த பாவலன்தான் பாரதி. மூவண்ண முகூர்த்த சேலையை தன் பாட்டுத்தறிகளால் போட்டு தந்த பாவலன்தான் பாரதி. பாரதி, நீ புல்லாங்குழலில் பூபாலம் இசைத்தவன், நீ புல்லாங்குழலில் பூபாலம் இசைத்த புரட்சி கவிஞன். பாரதி ஊருக்கு போன மனைவியும் மழையும் ஒன்றுதான். ஊருக்கு போன மனைவியும் மழையும் ஒன்றுதான். வந்தாலும் கஷ்டம், வராவிட்டாலும் கஷ்டம். வந்தாலும் கஷ்டம், வராவிட்டாலும். எட்டயபுரத்து எரிமலை கவிஞன், சுகங்களை கடந்து யுகங்களை புரட்டிய யுக கவிஞன் பாரதி. நீ மட்டும் பிறக்காமல் இருந்திருந்தால், பாரதி நீ மட்டும் பிறக்காமல் இருந்திருந்தால் எங்கள் விடுதலை வெளிச்சம் எங்கள் மீது விழாமலே போயிருக்கும். பெருந்தூக்கக்காரர்களின் தொந்தியிலே கிசுகிசுப்பு மூட்டி கொண்டிருந்த கவிஞர்களுக்கு மத்தியில் வறுமையின் வயிற்றை ஒட்டிய வயிற்றை பாடைய முதல் கவிஞன் நீதான். உனது கவிதையில் பேரறிவு பெட்டகமாய் நெருப்பின் கீற்று, உனது கவிதையில் பேரறிவின் பெட்டகமாய் நெருப்பின் கீற்று, பெருமழையின் சீற்றமாய் புயலின் வீச்சு, கூறிய வாழ் முனை போல கவிதை ஊற்று, கொழுந்து விட்டு மரமைகளை எரிக்கும் காற்று நீ. மண்ணும் இமய மலையங்கள் மலையே என்றாய் பாரதி, மண்ணும் இமய மலையங்கள் மலையே என்றாய் பாரதி. நீ சொல்லி என்ன பயன்? எங்கள் தாசுதால் சொன்னாதானே செல்லுபடியாகிறது, எங்கள் தாசுதால் சொன்னாதானே செல்லுபடியாகிறது. பாரதி அடுத்தவரை பூசித்து வாழ்ந்த கவிஞன் அல்ல, நீ நாட்டை நேசித்து வாழ்ந்த கவிஞன் நீ. நேசித்து வாழ்ந்த கவிஞன் நீ. உனது கவிதை கூனை நிமிர வைக்கும், குருடர்களை பார்க்க வைக்கும். பாரதி எழுதுகோள் சிந்திய மைத்துளி பாரத தாயின் வயிற்றில் புரட்சி கர்ப்பம் தரித்தது. உனது எழுதுகோள் அடிமை விலங்கொடித்த புது உலக சிற்பியின் கைவுளி. பாரதி தமிழின் எழுத்துக்களை எல்லாம் ஆயுதமாக மாற்றிய யுக கவிஞன் நீ. ஆயுத எழுத்தாக மாற்றிய யுக கவிஞன் நீ. உனது கவிதை உலகை மிரட்டும் ஆயுதம் அல்ல, உலகை புரட்டும் ஆயுதம். மதங்களை விலக்கி மானுடத்தை பாடிய மகத்தான கவிஞன் நீ. பாரதி மதங்களை மறத்து மானுடத்தை பாடிய யுக கவிஞன் நீ. பாரதி நீயும் எங்கள் தேசிய கொடியும் ஒன்றுதான். நீயும் எங்கள் தேசிய கொடியும் ஒன்றுதான். எங்களை தலைநிமிர வைத்ததே இருவர் மட்டும்தான். வினாக்குறி போல் தலை குனிந்திருந்த பெண்களை ஆச்சரியக்குறியாக நிமிர வைத்த நெம்புகோல் கவிஞன் நீ. பாரதி, உன் பாடல்களில் காதல் இருந்தது. அது தாஜ்மஹாலாய் அல்ல, தாழ்மஹாலாய். அது எப்படி பாரதி? நெருப்பின் கூட்டுக்குள் நின்ற வண்ணம் புரட்சி மலர்களை பூக்க உன்னால் மட்டும் எப்படி முடிந்தது? பாரதி, உனது பாடல்களில் காதல் இருந்தது, அது மன்மதனையும் மயக்க வைத்தது. பாரதி, உன் பாடல்களில் கருத்து இருந்தது, அது மங்கையின் மாங்கல்யம் போல் அவசியமாய் இருந்தது. பாரதி, உனது பாடலில் இனிமை இருந்தது, அது பசித்த ஏழைகளுக்கு உணவை போல் பரவசமாயிருந்தது. பாரதி, உன் பாடல்களில் எழுச்சி இருந்தது, அது புயலின் பொங்கும் அலையை போல் ஆவேசமாயிருந்தது. பாரதி, உன் பாடலில் எளிமை இருந்தது, அது காந்திய நாடை போல கௌரவமாய் இருந்தது. பாரதி, நீயும் இந்த பாரத தேசமும் ஒன்றுதான். உன் வெள்ளை தலைப்பாகை இமயத்தை ஞாபகப்படுத்தும், உன் கருப்பு மீசை மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஞாபகப்படுத்தும், உன் நெற்றி பொட்டு சிவப்பு பொட்டு செங்கோட்டையை ஞாபகப்படுத்தும், உன் கருப்பு கோட்டு இந்திய பெருங்கடல் வங்காள விரிகுடாவை ஞாபகப்படுத்தும், உன் சட்டையில் இருக்கும் பொத்தான் எங்கள் இலங்கையை ஞாபகப்படுத்தும். பாரதி, நீ நடந்தால் பாரதமே நடந்ததைப் போல. நன்றி, வணக்கம். அருமை. பாகையை பாட வந்த பாகை என்று, தலைப்பாகையை பாட வந்த பாகை என்று ஓகை சேர்த்து வாகை சூடினாய் கவிஞனே. நனி கவிதை தீங்கனியில் புரட்டிய தீங்கனி கவிதை தந்துவிட்டு, நனி கவிதை தேனில் புரட்டிய தீங்கனி கவிதை தந்துவிட்டு மினி கவிதை என்று அவையடக்க பாடலாய் பாடினாய். வறுமையிலும் செம்மாந்திருந்த எரிமலை கவிஞனை
வறுமையிலும் செம்மாந்திருந்த எரிமலை கவிஞனை பெருமைப்படச் சொன்ன கவிஞனே, குறியீடு படிமமெல்லாம் வைத்து நெறிபட இங்கே நிறைய செய்திகளை சொல்லி வைத்த கவிஞனே, உன் தமிழ் போல நீடு வாழ்க, உன் தமிழ் போல நீடு வாழ்க. அடுத்து பெண்ணிய கவிஞன் பாரதி. சாதம் படைக்கவும் செய்திடுவோம், சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம் என்று புது வேதம் படைத்தவன் பாரதி. அந்த பெண்ணிய கவிஞனின் பெரும்புகழ் பாட வருவது பேராசிரியர் சங்கீதா. பச்சையப்பன் கல்லூரியின் வணிகவியல் துறை பேராசிரியர் சங்கீதா. வர்ணனைக்கும் கற்பனைக்கும் மட்டும்தான் பெண்களா? அவர்கள் வாழ்வில் மட்டும் ஒளி இழந்த கண்களா? கேட்கின்றார் சங்கீதா. மேடைதோறும் முழங்குகிற மெல்லிய பூங்காற்று, நாளும் தமிழ் பேசும் கவிதை ஊற்று, சேக்கிழார் கம்பன் கழகங்களில் இவர் பேச்சு, அறிஞர்களால் பாராட்டப்பட்ட உரை வீச்சு. சங்கீதா வருக, பெயருக்கு ஏற்றாற் போல உன் கவி சங்கீதத்தை தருக. நீலவான ஆடை போர்த்தி கதிரும் நிலாவுமாய் முகத்தை காட்டி ஒளிரும் விண்மீனை தொடுத்து பூச்சூடி நாகச் சிகை உனக்கே சிம்மாசனம் மின்னும் ரத்தினமாய் உனை முக்கடலும் அலங்கரிக்க அன்பு தாழாமல் ஓடி வருமாறு உனை மழைபொழிந்து முத்தமிடும் ஓசையிலே பறவையெல்லாம் தாலாட்ட தவழ்ந்தோடி வரும் இளங்காற்று உன்மடியில் களைப்பார 6 பருவத்தின் செயலாலே நீ அசர வைத்த அற்புதமாய் ஆனாயோ. குளிர்வு ஒளி இரண்டும் சந்திர சூரியன் தர அமுத வழியருவி பசிவிலக்கும் அற்புதம் நீ கொட்டித்தர அள்ளித்தந்த உன்பமெல்லாம் அலசி பார்த்தால் ஆஹா நீதான் காவியம் படைத்த ஓவிய தலைவி தமிழுக்கு என் முதல் வணக்கம். வண்ணத் தமிழழகு, அதை வாசிக்கும் போதழகு, முத்துச்சரம் போலே அதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு பொருளழகு செந்தமிழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடையழகு, மொத்தத்தில் தமிழழகு. கவி அரங்கத்திற்கு நம் தலைமையே பெருமழகு. டிடி தமிழ் தொலைக்காட்சி, தமிழ் மனம் வீசும் சென்னை தொலைக்காட்சி, மண்மணமும் கவிமணமும் வீசும் ஆதி தொலைக்காட்சி, என்றும் தமிழை ஆளும் தொலைக்காட்சி. மிக சிறப்பாக சமூகத்தை பழுது பார்க்கும் நிகழ்ச்சியினை கொடுத்து கொண்டிருக்கும் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு எங்களுடைய குழுவின் சார்பாக வணக்கங்கள். இங்கே மிக அருமையாக கவி பாட வந்திருக்கும் கவிதை வானம்பாடிகளுக்கும், அந்த வானம்பாடியில் ஒரு சிட்டுக்குருவியாய் நான் ஒரு சிறு கவிதை பாட வந்திருக்கிறேன், பிழை இருந்தால் மன்னியுங்கள். பாட்டுக்கொரு புலவன் பாரதி, அவன் ஒரு பெண்ணிய கவிஞன். வார்த்தைகளில் வடிவழகு கூட்டி வைத்து மெட்டுக்குள் வாக்கியத்தை சுருக்கி வைத்து வாழாமல் பாழ்பட்ட தேசத்தை பண்படுத்த பிறந்தவனே. அருமை. வார்த்தைகளில் வடிவழகு கூட்டி வைத்து மெட்டுக்குள் வாக்கியத்தை சுருக்கி வைத்து வாழாமல் பாழ்பட்ட தேசத்தை பண்படுத்த பிறந்தவனே. இயற்கையின் ரகசியத்தை பேனாவின் தூரிகையால் வரைந்தவனே. நாளைய தீர்ப்புகளை எழுதியதால் தீர்க்கதரிசியானவனே. பல தலைமுறையை வாழ வைக்க கவி படைத்து யுகக்கவிஞனானவனே. நூற்றாண்டுகளை கடந்தும் பெண்மையை வெல்ல வைக்க வந்த ராஜகவி நீதானே. அருமை அருமை. நூற்றாண்டுகளை கடந்தும் பெண்மையை வாழ வைக்க வந்த ராஜகவி நீதானே. சந்த கவிதை எழுதாமல் சந்ததிக்கு கவிதை எழுதியவனே. சந்த கவிதை எழுதாமல் சந்ததிக்கு கவிதை எழுதியவனே. காலத்தின் கணக்குகளில் நீ கரைந்து போனாலும், காலத்தின் கணக்குகளில் நீ கரைந்து போனாலும் உன் கவிதை தமிழ்த்தாயின் மச்சம், உன் கவிதை தமிழ்த்தாயின் மச்சம், உன் பெண்ணுரிமை குரலோ இந்த தேசத்தின் எச்சம். சபாஷ் சபாஷ் சபாஷ். பெண்களின் கண்களுக்கு மை தீட்டிய கவிஞர்களுக்கு மத்தியில், பெண்களின் கண்களுக்கு மை தீட்டிய கவிஞர்களுக்கு மத்தியில் பெண் விடுதலை தீமூட்டிய கவிஞன் பாரதி. பெண்களின் கண்களுக்கு மை தீட்டிய கவிஞர்களுக்கு மத்தியில் பெண் விடுதலை தீமூட்டிய கவிஞன் பாரதி. வெள்ளை அரசாங்கத்தின் கருப்பு பக்கங்களை களையெடுத்து
புதுக்கவியால் பெண்களின் கைவிலங்கை உடைத்து விடுதலை உணர்வை தீட்டியவன், தேசத்திற்கே தமிழ்ப்பாலை ஊட்டியவன். சேரி என்றாலே உனக்கு பிடிக்கும், சேரி என்றாலே உனக்கு பிடிக்கும், அதனால் தானோ பாண்டிச்சேரியிலே அடைக்கலமான ரோஜாக்களின் ஊர்வலத்திற்கு பன்னீர் தெளித்தவன் பாரதி. ரோஜாக்களின் ஊர்வலத்திற்கு பன்னீர் தெளித்தவனே, ரோஜாக்கள் விடுதலைக்கு முட்களையே ஆயுதமாக்கி முகவரி தந்தவனே, ரோஜாக்கள் விடுதலைக்கு முட்களையே ஆயுதமாக்கி விடுதலை தந்தவனே, முகவரி தந்தவனே. பாரதியை கொன்றது கோயில் யானை அல்ல, பாரதியை கொன்றது கோயில் யானை அல்ல, அவன் வீட்டு காலி பானை. வாட்டும் வறுமையிலும் பெண்களின் துயர் துடைக்க பேனாமையால் பிறப்பித்தான் ஆணை. வாட்டும் வறுமையிலும் பெண்களின் துயர் துடைக்க பேனாமையால் பிறப்பித்தான் ஆணை. அடிமை விலங்கிட்டு பிச்சை பாத்திரம் ஏந்திய பெண்களின் கைகளை அட்சய பாத்திரமாய் மாற்றியவன் மகாகவி. அழகு அழகு. விலாசமிழந்து விறகாய் போன பெண்களின் தேசத்தில் சுதந்திர நீரூற்றியவன். எல்லா கவிஞர்களும் பெண்களை பூவாக பார்த்தபோது நெருப்பாக பார்த்தவன். எல்லா கவிஞர்களும் பெண்களை பூவாக பார்த்தபோது நெருப்பாக பார்த்தவன். தீபம் ஏற்றிய கைகளுக்கு தீப்பந்தம் பிடிக்க கற்றுக் கொடுத்த காலத்தின் கவிஞன் பாரதி. வால் முளைத்த வாலிப பருவத்தில் ஏகாதிபத்தியத்தின் தோல் உரித்து தமிழ் வாளை ஏந்தியவன். வால் முளைத்த வாலிப பருவத்தில் ஏகாதிபத்தியத்தின் தோல் உரித்து தமிழ் வாளை ஏந்தியவன். எட்டயபுரத்தில் புறப்பட்ட தீப்பொறி முப்புறத்தையும் எரித்தது, பெண் உரிமையை மீட்டது. அவன் கருப்பு கோட்டுக்குள் இருந்து பிரசவமான கவிதைகள் பாரத தேவியின் நெற்றி திலகமாயின. பாரதியின் எழுத்துக்கள் புதிய பிரவாகமாய் பாரத தேவிக்கு மணிமகுடம் சூட்டின. கலைவாணி தந்த வீணை நீ, அதை மீட்டத் தெரியாமல் மீட்டுகிறார் நாம். வீட்டு கொல்லையில் விளக்காயிருந்த பெண்களை நாட்டு எல்லையில் தீயாய் எரிய தூண்டிவிட்டவன் பாரதி. அடுக்களை வாயிலில் கந்தல் துணியாய் கருகிய பெண்களை பட்டு துணியாய் சுடரொளி விட்டு தேசிய கொடியாய் ஒளிரச் செய்தான். வெள்ளை ஏகாதிபத்தியத்தில் நீ மீட்டு தந்த பெண்ணுரிமையை நவீன இந்தியாதான் நசுக்கி கொன்றது. நீதியை போதிக்கும் கல்வி கூடங்கள் பெண்களின் உயிரை காவு வாங்கும் காம கூடங்கள். இந்தியாவிற்கு சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, பெண்களுக்கு உண்மையான சுதந்திர தினம் டிசம்பர் 11. விதையாக இருந்த பெண் விடுதலையை விருட்சமாக மாற்றிய வசன கவி நீதானே. விதையாக இருந்த பெண் விடுதலையை விருட்சமாக மாற்றிய வசன கவி நீதானே. ஆண்பால் பெண்பால் உனக்கில்லை, பாரதி என்ற சொல்லுக்கும் இல்லை. அன்பால் அந்த பெயர் ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு. அதனால் பாரதி நீ பெயர் சொல் அல்ல, பொது சொல். இயற்கையிலே தீர்க்கதரிசியான பாரதி ஒரு யுக கவிஞன். ஒவ்வொரு புதுமை பெண்ணின் இதயத்திலும் கருவாகிறாய் நீ. ஒவ்வொரு புதுமை பெண்ணின் இதயத்திலும் கருவாகிறாய் நீ. மகாகவிகள் மண்ணில் மரித்ததாய் சரித்திரம் இல்லை. புது பெண்ணியம் பாடிய மகாகவியே, என்றென்றும் நீ அமரகவியே. சாதி மத சாக்கடையில் சத்திழந்து நாம் விழுந்து சத்தியத்தில் கத்தி வைத்த நேரம் அதை சாடியது பாரதியின் வீரம். வர்க்கம் என்றும் வர்ணம் என்றும் வளருகின்ற மோதலுக்கு சத்தியத்தால் எழுதி வைத்தான் தீர்ப்பு. அந்த சமத்துவமே மகாகவியின் எதிர்பார்ப்பு. மோகமலர் பூவையரை மூழியராய் வாழச் சொன்ன பழமை, அதை சாடியது பாரதியின் புதுமை. பெண்ணை வீட்டுக்குள் பூட்டி வைத்தது காலம், அதை சாடியது பாரதியின் நாதம். நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை. பெண்மையை வாழ வைக்க வந்த ராஜகவி என்று உண்மை சொன்னாய் சங்கீதா. அவன்தானே சொன்னான் பெண்மை வாழ்கவென்று குத்திடுவோமடா என்று. கவிஞனை பற்றி சொல்லுகிற பொழுது மச்சம் எச்சம் என்று மீதமில்லாமல் உச்சம் தொட்டாய் கவிஞனே. தீபம் பிடித்த கையிலே, தீபம் பிடித்த கைகளிலே தீப்பந்தம் பிடிக்க வைத்த கவிஞன் என்றாய். உண்மைதான். அவன்தான் பாடினான், ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி வையகம் தழைக்கும் என்று பாடினான். நிறைவாகவும் சந்தத்தோடு நீ சிந்துகவி பாடினாய், வாழ்க பல்லாண்டு.
அடுத்து இயற்கையின் நேசன் பாரதி. இயற்கையின் நேசன் பாரதி குயில் பாட்டு அனைத்துமே இயற்கைதானே. அதை பாட வருபவர் முனைவர் எஸ்தர் ஜெகதீஸ்வரி. எத்திராஜ் கல்லூரியிலே எழிற்றமிழ் பேராசிரியர். எத்திராஜ் கல்லூரியிலே எழிற்றமிழ் பேராசிரியர். வித்தகமாய் தமிழிலே வீறுகவி பாடுபவர். கண்ணல் தமிழாலே கன்னித்தமிழ் படைப்பவர். பட்டிமன்றம் கவியரங்கம் பட்டி தொட்டி எல்லாம் வலம் வருபவர். எஸ்தர் ஜெகதீஸ்வரி, வருக, உன் உயர்ந்த கவிதையை தருக. முள்ளில் கூட பூக்கள் உண்டு, முடியும் என்ற சொல்லில்தான் வாழ்க்கை உண்டு. பாரதி இயற்கையை நேசிப்பவன். தொன் தமிழே, தென் தமிழே, தேன் தமிழே, பொன் தமிழே, பசுந்தமிழே, இன்று டிடி தமிழே. எங்களுக்கு ஏபிசிடி ஆங்கிலம் தேவையில்லை. சரி, எங்களுக்கு ஏபிசிடி ஆங்கிலம் தேவையில்லை, டிடி தமிழ் மட்டும் போதும். டிடி நேயர்கள் அனைவருக்கும் இந்த நாளில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரதிக்கு தாசன் பாரதிதாசனாம். சரி, பாரதிக்கு தாசன் பாரதிதாசனாம். சுப்புரத்தினத்துக்கு தாசன் சுரதாவாம். சுப்புரத்தினத்துக்கு தாசன் சுரதாவாம். கண்ணதாசனுக்கு தாசன் இந்த பாகை கண்ணதாசனாம். கண்ணதாசனுக்கு தாசன் இந்த பாகை கண்ணதாசனாம். என்ன, அந்த கண்ணதாசன் கோப்பை கண்ணதாசன், அந்த கண்ணதாசன் கோப்பை கண்ணதாசன், இந்த கண்ணதாசனோ கோட்டை கண்ணதாசன், தேவ கோட்டை கண்ணதாசன். பாரதி எட்டயபுரத்து பட்டாள வீரன் கவிதை போரரங்கம் பாரதி. பாரதி 19 சத்துணவு, 19 சத்துணவு, பசி உள்ளவர்களின் ருசி உணவு, பசி உள்ளவர்களின் ருசி உணவு, பைந்தமிழின் அவி உணவு, பைந்தமிழின் அவி உணவு. விடுதலை வேட்கையில், விடுதலை வேட்கையில் அவன் ஒரு பலி உணவு. விடுதலை வேட்கையில் அவன் ஒரு பலி உணவு. பறையருக்கும் புலையருக்கும் பட்டு துணியை தொட்டு தந்தவன். பறையருக்கும் புலையருக்கும் பட்டு துணியை தொட்டு தந்தவன். காக்கை குருவியையும் தன் யாக்கையைப் போல பாவித்தவன். அழகு அழகு அழகு. காக்கை குருவியையும் தன் யாக்கையைப் போல பாவித்தவன். பூக்கை கொண்டு, பூக்கை கொண்டு நாட்டை பூஜித்தவன். பூக்கை கொண்டு நாட்டை பூஜித்தவன். நாக்கை கொண்டு தமிழை பாடியவன். நாக்கை கொண்டு தமிழை பாடியவன். தன் யாக்கை கொண்டு மொழிக்காக போராடியவன். தன் யாக்கை கொண்டு மொழிக்காக போராடியவன். காக்கையையும் விடாமல் பாடி வைத்தவன். காக்கையையும் விடாமல் பாடி வைத்தவன். தமிழுக்கு, தமிழுக்கு பாரதி எழுதி வைத்த உயில் எது தெரியுமா? தமிழுக்கு பாரதி எழுதி வைத்த உயில் எது தெரியுமா? அதுதான் குயில் பாட்டு. ஆதார தண்டத்தை அடித்து நொறுக்கிவிட்டு, ஆதார தண்டத்தை அடித்து நொறுக்கிவிட்டு சாதாரண வைத்தியம் பார்க்காதே. ஆதார தண்டத்தை அடித்து நொறுக்கிவிட்டு சாதாரண வைத்தியம் பார்க்காதே. மனிதா, நீ உதார குணமாய் வாழ, மனிதா நீ உதார குணமாய் வாழ மனிதருக்கு உணவை கொடு, மனிதருக்கு உணவை கொடு. நிற்பதுவே நடப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே என்றானே, நிற்பவனும் நடப்பவனுமா மனிதன்? நிற்பவனும் நடப்பவனுமா மனிதன்? இல்லை இல்லை. மனிதர் உணவை மனிதர் பறித்து வாழாத மனிதனே மனிதன் என்று பறைசாற்றியவன். வானமே இடிந்து பெய்தாலும், வானமே இடிந்து பெய்தாலும் அச்சமில்லை அச்சமில்லை என்றாயே.
வானமே இடிந்து பெய்தாலும் அச்சமில்லை அச்சமில்லை என்றாயே. அவன் அணிந்திருப்பது சாதாரண தலைப்பாகை என்று யார் சொன்னது? அவன் அணிந்திருப்பது சாதாரண தலைப்பாகை என்று யார் சொன்னது? அவன் இயற்கையின் பாகைமானி அல்லவா? அவனுடைய தலைப்பாகை தான் பாகைமானி. நடுவர் அவர்களே, வெள்ளி பனிமலை மீது உளவு, வெள்ளி பனிமலை மீது உளவு, அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடு, அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடு, எது எப்படியாயினும் மனிதன் வயிற்றுக்கு சோறிடு, எது எப்படியாயினும் மனிதன் வயிற்றுக்கு சோறிடு. மழை குடித்த பூமி பெண்ணின் முளைகளான மலைகளை, மழை குடித்த பூமி பெண்ணின் முளைகளான மலைகளை மரண குடியிருப்புகளுக்குள் பீச்சி அழித்துவிட்ட மனிதா, பீச்சி அழித்துவிட்ட மனிதா. கங்கை நதி வங்கத்தில் ஓடி வரும் நீரினை, கங்கை நதி வங்கத்தில் ஓடி வரும் நீரினை அங்கத்திற்கும் அன்றாட அலுவல்களுக்கும் செலவு செய், செலவு செய். முன்னே மேவிய ஆறு பல ஓடச் செய், முன்னே மேவிய ஆறு பல ஓடச் செய். தீக்குள் விரலை விட்டால், தீக்குள் விரலை விட்டால் அழுபவர் பலர், தீக்குள் விரலை விட்டால் அழுபவர் பலர். நீயோ நந்தலாலா என்றவன், நீயோ நந்தலாலா என்றவன். நிற்பதும் நடப்பதும் மனிதனுக்கு நல்லது என்றவன், நிற்பதும் நடப்பதும் மனிதனுக்கு நல்லது என்றவன். நன்றாய் இளம் தென்றல் காற்று நல்லது என்றவன், நன்றாய் இளம் தென்றல் காற்று நல்லது என்றவன். நீ பஞ்சபூதங்களின் நுட்பங்கள் கூறியவன், நீ பஞ்சபூதங்களின் நுட்பங்கள் கூறியவன். பெண்ணியத்தை பாடியதால் புண்ணியம் பெற்றவன், பெண்ணியத்தை பாடியதால் புண்ணியம் பெற்றவன். முளரி மொட்டுக்கள் கிளறியே பார்க்கப்படுகின்றன, முளரி மொட்டுக்கள் கிளறியே பார்க்கப்படுகின்றன. மிருது அங்கங்களை எருதுகள் வாசிக்கின்றன, மிருது அங்கங்களை எருதுகள் வாசிக்கின்றன. பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளலாகாது பாப்பா, காரி உமிழ்ந்து விடடி பாப்பா என்றானே. பாப்பா பாட்டும் அது பாப்பா பாட்டு அல்ல, இந்த உலகத்திற்கே தேவையான பாட்டு. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் நீ உண்ண வேண்டுமா? கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் நீ உண்ண வேண்டுமா? மங்கையைப் போல் நேசி, மங்கையைப் போல் நேசி இயற்கையை, மங்கையைப் போல் நேசி இயற்கையை. அப்பொழுது நீதான் தங்கமகன், அப்பொழுது நீதான் தங்கமகன். இறப்பை நிரப்பும் திராணியற்று, இறப்பை நிரப்பும் திராணியற்று கருப்பை நிரப்பும் கொடூரர்களை, இறப்பை நிரப்பும் திராணியற்று கருப்பை நிரப்பும் கொடூரர்களை நீ உன்னுடைய கருப்பு கோட்டுக்குள்ளிருந்து கட்டவிழ்த்து விட்டாய். உன்னுடைய சீற்றங்களின் மூலமாக, உன்னுடைய சீற்றங்களின் மூலமாக. பாரதி, நீ பார் அதி என்று சொல்லக்கூடிய சிறு பையன் அல்ல. பாரதி, நீ பஞ்சபூதங்களின் நுட்பங்களை கூறியவன், பெண்ணியத்தை பாடியவன், கருப்பு கொட்டுக்குள் வெள்ளை மனம் படைத்தவன். நீ இயற்கையை நேசிப்பவன், நீ ஒரு மகா கவி. நன்றி. அருமை. நாக்கினால் கவி வடித்தான், யாக்கையால் உலகை வடித்தான் என்று பாரதியின் வாக்கினை நோக்கினாய் ஜெகதீஸ்வரி, சமூக தீமைகளை போக்கினாய். வாழிய பல்லாண்டு, வாழ்க வாழ்க. கவிஞர்கள் பாட்டினிலே, கவிஞர்கள் பாட்டினிலே கனமான சிந்தனைகள் தெரித்தன. புவி வாழ புதியவைகள் பல பொறித்தன. நல்ல பாரதி பற்றிய பல செய்திகள் சிரித்தன. கேட்போர் கொள்ளும் வகையில் கடை விரித்தன. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், அவையோர்க்கும் வாழ்த்துக்கள். 30 கோடி முகங்கள் என்று மொழிந்தவன் பொழிந்தவன் பாரதி இப்போது மடங்கு 5 இந்தியா இருக்கிறது. இருந்தும் என்ன, இருந்தும் என்ன,
எப்போதும் பிரிவினைகள் கூடாதென்று 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பிலாத சமூகம் உலகத்திற்கு ஒரு புதுமை என்று பாடினாயே பாரதி. ஆனால் இப்போது இணைந்தொன்றாகவா இருக்கிறது? எங்கெங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், எத்தாக பேரெடுக்கும் நடமாட்டங்கள், பொங்கி வரும் மங்களத்தை சீரழிக்கும் பொல்லாத சில பேரின் அழிவாட்டங்கள் நடந்து கொண்டுதானே இருக்கின்றன. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்றாயே பாரதி. நன்று அதன் அர்த்தத்தை நானிலத்தில் எப்போது அறிவாரோ? சாதிகள் இல்லையடி பாப்பா என்று ஓதி வைத்தாய் பாரதி. சாதிகள் இல்லையடி பாப்பா என்று ஓதி வைத்தாய் பாரதி. பாரதத்தில் ஒளிந்ததா சாதி? தண்ணீரில் சாதி, தங்கத்தில் சாதி, கண்ணீரில் சாதி, காவிரியில் சாதி, உண்ணும் போது சாதி, உறங்கும் போது சாதி, சுடுகாடு இடுகாடு சுற்றுமுற்றும் சாதிதான். இந்த நிலை ஒழிய வேண்டும். பாரதியின் இன்பச் சிந்தனை தெளிய வேண்டும். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், ஜெகதீஸ்வரி கூட சொன்னார், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் என்று சொன்னாயே பாரதி. இனி ஒரு விதி செய்வோம் என்றாயே பாரதி. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் கூட இந்த உலகம் பொறுப்பு என்று சொன்னாயே பாரதி. உன் ஏகாந்த சிந்தனை, உன் ஏகாந்த சிந்தனை இன்னும் முழுமையாக வரவேண்டுமே பாரதி, இன்னும் முழுமையாக வரவேண்டுமே பாரதி. காசி நகர் புலவன் பேசும் உரைதான் காஞ்சியிலே கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் என்று சொன்னாயே எட்டயபுரத்து எழுச்சி கவிஞன் முண்டாசு கவிஞன் பாரதி. காசி நகர் புலவன் பேசும் உரை காஞ்சியிலே கேட்பதற்கு கருவி வந்து விட்டது. தொலைபேசி வந்து தொல்லைபேசியாக மாறியது. அலைபேசி வந்து ஆண்ட்ராய்டு போனானது. முகம் பார்த்து பேசுவதற்கு வழி இல்லை, முகநூலில் அலைகின்றார். வாழ வழி தெரியவில்லை, வாட்ஸ்அப்பில் மிதக்கின்றார். ஒய்ஃபை வந்த பிறகு ஒய்ஃபையே மறந்து போனார். புத்தகம் வாசிப்பெல்லாம் சத்தியமாக இங்கில்லை பாரதி. புத்தக வாசிப்பெல்லாம் உன்னை போல புத்தக வாசிப்பெல்லாம் சத்தியமாக இங்கு இல்லை. இந்த பிரம்மையினை, இந்த பிரச்சனையினை மனதில் கொண்டு நீ இளைஞர்களை வைத்து புதிய பாரதம் படைக்கின்றேன் என்று சொன்னாயே பாரதி. ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 என்று சொன்னாயே. குழி விழுந்த கண்களாக அல்லவா இந்தியா இளைஞர்களை தந்திருக்கிறது. எப்போது பாரதி ஒளி படைத்த கண்ணினாய் வரப்போகிறான் இன்றைய இளைஞன்? பலருக்கு பல தொழில்கள் இருக்கும் போது நீ மட்டும்தானே எமக்கு தொழில் கவிதை என்றாய் பாரதி. எத்தனை கவிதைகள் நீ பாடியிருந்தாலும் ஒரே ஒரு கவிதையை சொல்லி நிறைவு செய்கிறேன். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விளை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று ஏகாந்த சிந்தனை விதைத்தாயே பாரதி. அந்த சிந்தனை இந்த நாட்டிலே மலருகிற பொழுது உன் கனவு நிறைவேறும். இத்தோடு கவியரங்கை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.